நமக்கொரு நாளும் பயமில்லையே தொந்தனை தோங்கென்று சொல்லியே வீணில் பாட வந்தருள் சந்தான தெய்வமே தொந்தனை தோமென்று சொல்லியே வீணில் பாட வந்தருள் சந்தான தெய்வமே சந்தத்தோடு பானை தாளம் சித்தொழுக்கை பம்பையோடு சந்தத்தோடு பானை தாளம் சித்தொழுக்கை பம்பையோடு சுடலை ஈசன் திருக்கதையை சிறப்புடனே வெளியில் பாட சுடலை ஈசன் திருக்கதையை சிறப்புடனே வெளியில் பாட வந்தமலை துணை புரிவாய் கலை மகளே கலை மகளே அந்த வடிவழகி பாதம் போற்றே வந்தவர்க்கு துணை புரிவாய் கலை மகளே கலை மகளே அந்த வடிவழகி பாதம் போற்றே நாடு நல்ல நல்ல நாடு நாடு நாவலர்கள் போற்றும் நாடு போற்றும் நாடு கோடமழை பொழியும் நாடு நாடு குளிர்நலங்கள் வீசும் நாடு வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு பூக்கும் நாடு இருவாட்சி மலரும் நாடு நாடு மாதம் ஒன்று மழை பொழியும் மாதம் ஒன்று மழை பொழியும் நாட்டில் வருடம் ஒன்று புதிலையும் மாதம் ஒன்று மழை பொழியும் மாதம் ஒன்று மழை பொழியும் நாட்டில் வருடம் ஒன்று புதிலையும் கட்டுக்காலம் ஒலி காணும் கதிர் விளக்கு நெல் விளையும் அரிதாள் அறுத்து வர மறுநாள் பயிராகும் அரிதாளின் கீழாக ஐயரத்தின் கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தார் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிப்பார் அழகு திரு நாடதுவார் யானை கட்டி போரடிப்பார் அழகு திரு நாடதுவார் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடு சான்றோர்கள் வாழ்ந்திருக்கும் தெய்வ திருநாடு அதுவா விளைநிலமா செங்கோட்டு பிறப்பிடமா கல்வி நல்ல கேள்வியோடு கற்றுணர்ந்த பெரியோருண்டு நாகலோகம் போல் விளங்கும் நல்லதொரு நாடதுவா நாகலோகம் போல் விளங்கும் நல்லதொரு நாடதுவா ஆதி கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் 30 கோடி தேவர்களும் 46 ரிஷிமார்களும் கிண்ணரர் கெம்புருடர் கெருட காந்தர்வர் சித்த வித்யாதரர் அனைவரும் புடைசூழ அந்த ஆதி கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் கொலுவிருக்கிறார் 7-14 லோகமும் அடைத்து எறும்புகடை யானை முதல் 84 லட்சம் சீவராதிகளையும் அடைத்து கல்லினுள் தேரை முதல் கற்குழியில் குழந்தை வரை படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியிழந்து பகவான் கையிலே கொலுவிருக்கிறார். ஒரு நாள் சாட்சாதி இடவுளாகப்பட்ட சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் வந்து பூலோக வந்து பகவான் எப்படி படியளக்கிறார்? நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து தினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து பகவான் நாடு எங்கும் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார் அங்கே நாடு எங்கும் படியளந்தார் உரிய நல்லதினை எடுத்து
நாடு தினையெடுத்து நாடியெல்லாம் படியிழந்தார். உலகமெல்லாம் வளர்ந்து வருகின்றார். படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியிழந்து பரமன் கையிலே குருவிருக்கிறார். படைத்த மனுக்களுக்கு படியிழந்து விட்டு பகவான் கைலாசம் வர்றார். பார்வதி பார்த்தாள். பகவானுடைய வருகையை பார்த்தவுடனே செம்பிலே சலமெடுத்து சிவனாருடைய பாதத்தை பணிந்தாள். முக்காலும் சுற்றி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தாள். வெந்து மெழுகு போலே உருகி பகவானுடைய பாதங்களிலே விழுந்து பணிந்து வணங்கி எழுந்து நின்றாள். பார்வதி பகவானுக்கு பாதவணிவிடை செய்து இருவரும் தாம்பூலம் தரித்து சப்ரமஞ்சத்திலே வந்திருக்கிறார்கள். அன்று இரவு முடிந்தது. மறுநாள் காலை பொழுது விடிந்தது. மறுபடியும் பகவான் பூலோகம் போக வேண்டும் என்று, பெண்ணே பார்வதி, இன்றும் நான் பூலோகம் போய் வருகிறேன். ஆமா பார்வதி, அன்றாடம் படியெழுப்பதுதானே இந்த ஆண்டவனுடைய கடமை. படியெழுப்பது, வரம் கொடுப்பது, உயிர் கொடுப்பது எல்லாமே இந்த பரமனுடைய வேலைதானே. நான் வெகு சீக்கிரம் படியிழந்து விட்டு விரைவாக வந்து விடுகிறேன். பகவான் படியலுக்கு புறப்பட்டு வந்தவுடனே பார்வதி பார்த்தாள். ஆமா, இந்த பகவானும் தினந்தோறும் பூலோகம் சென்று படியிழந்து வர்றேன்னு சொல்லிட்டு போறார். இவர் பூலோகம் சென்று படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழந்து வருகிறாரா? படைத்த ஜீவன்களை பட்டினியாகத்தான் வைத்துவிட்டு வருகிறாரா என்று தெரியவில்லை. படைத்த பகவானையே சோதிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட பார்வதி விஸ்வரமாவை அழைத்தாள். ஐயா விஸ்வரமா, எனக்கு காஞ்சுரம் கம்பு வெட்டி கட்டிச்சுமை உண்டு பண்ணி திருக்காணி பூட்டுமிட்டு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். பார்வதி சொன்னவுடனே விஸ்வரமா அழகாக காஞ்சுரம் கம்பு வெட்டி கட்டிச்சுமை உண்டு பண்ணி திருக்காணி பூட்டுமிட்டு பார்வதிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். சிமிழை கையிலே வாங்கினாள் பார்வதி. சிமிழோ ரொம்ப சிறியதாக இருக்கிறார். இந்த சிமிழுக்குள்ளே எந்த ஜீவனை பிடித்து அடைப்பது? பார்வதி யோசித்துக் கொண்டிருக்கும் போது கைலாசத்திலே ஒரு ஓரமாக சிற்றெரும்பு ஊர்ந்துவதை பார்த்தாள். சிமிழுக்கு பொருத்தமான ஜீவன் சிற்றெரும்புதான். சிற்றெரும்பை பிடித்தாள், சிமிழுக்குள்ளே அடைத்தாள். தான் கட்டியிருந்த சிறை தலைப்பு முந்தானையில் முடிந்து தன் இக்களுக்குள் சொருகிக் கொண்டார். பகவான் படியலுக்கு போன சேனோக்கி பாதங்களை நீட்டி முடிந்த கூந்தலை அவிழ்த்துவிட்டு வாடாத முகம்பாடி அமர்ந்திருக்கிறாள் பார்வதி. பகவான் பூலோகம் சென்று படியிழந்து விட்டு கைலாசம் வர்றார். பார்வதி தலைவிரிகோலமாக அமர்ந்திருப்பதை பார்த்தார். அருகே வந்தார். ஆண்டவன் பகவான் என்ன கேட்கிறார்? வாடி பெண்ணே பார்வதி, வாடி பெண்ணே பார்வதி, வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. ஒரு நாடு இல்லாத திருநாளா இருப்பதல்ல. இந்த விதம் இருப்பதற்கு ஏந்திலே காரணமே. இந்த விதை இருப்பதற்கு ஏந்திலே காரணமே. பெண்ணே பார்வதி, என்னம்மா இது? ஒரு நாள் இல்லாத திருநாளாக அமர்ந்திருக்கிறாயே. நான் பூலோகம் சென்ற பின்பு இந்த கைலாசத்திலே என்ன நடந்தது? பகவானே, பூலோகம் சென்று படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்திருக்கிறீர்களா? பகவானே, இன்று படைத்த மனுக்களுக்கு நீங்கள் பட்டினி இல்லாமல் படியிழக்கவே இல்லை. அப்படித்தான் படியிழந்து வந்திருக்கின்றீர்களா? படைத்த ஜீவன்களை எல்லாம் பட்டினியாகத்தான் வைத்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க முடியாது பெண்ணே. இருக்கிறதே சுவாமி. கண்ணினுள் தேறிவரை கருப்புடியில் குழந்தைவரை அன்றாட பிறக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அப்படியே படியிழந்து விட்டு வந்திருக்கின்றேன். என்னிடத்திலே 2 ஜீவன்கள் பட்டினியாகத்தான் காத்திருக்கிறார். ஆமா சுவாமி. இருக்க முடியாது. அப்படி 2 ஜீவன்களை கொடு பார்க்கலாம். உடனே பார்வதி எக்களுக்குள் சொருகியிருந்த முந்தானை முடிப்பை அவிழ்த்தாள். சிமிழை திறந்து பார்க்கிறாள். சிமிழுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 சிற்றெரும்பும் தன்னுடைய வாயிலே தினையரிசியை கவ்விக்கொண்டு சிமிழுக்குள்ளே சுற்றி சுற்றி வருகிறது. பார்வதி பார்த்தாள். பகவானுடைய பாதத்திலே விழுந்தாள். பகவானே, அடியால் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் இப்படிப்பட்ட பெரும் தவறை செய்துவிட்டேன். அடியாளை மன்னித்து எனக்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும். பார்வதி, அறைக்குள் இருந்தாலும் இந்த அறநறியாத மாயமே கிடையாது. சிமிழுக்குள் இருந்தாலும் இந்த சிவனறியாத மாயமே கிடையாது. என் மீது இப்படிப்பட்ட சந்தேகம் உனக்கு வரலாமா? பார்வதியை மனதை தேற்றிய பகவான் இருவரும் தாம்பூலம் தரித்து சப்ரமஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அன்று இரவு முடிந்தது. மறுபடியும் பகவான் பூலோகம் போக வேண்டும் என்று புறப்பட்டார். பார்வதி பார்த்தாள். பகவானே, இன்றும் அடியாள் உங்களோடு பூலோகம் வருகிறேன். ஆமா சுவாமி. பகவானே, நீங்கள் போன பின்பு இந்த கைலாசத்திலே நான் தனிமையாக இருக்கிறேன்.
பார்வதி, என்ன நான் படியளக்க போகக்கூடிய இடத்திற்கு நீ வரக்கூடாதம்மா. ஏன் வரக்கூடாது? நானும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக படியளப்பேன். நீ எல்லோருக்கும் சரிசமமாக படியளக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்வார். ஆகினாலே அப்படித்தானே இருக்கும். நீ இந்த கைலாசத்தில் தான் இருக்க வேண்டும். கைலாசத்துல இருக்கணுமா? ஆமா பார்வதி, நான் தனியா இருக்க முடியாது. நான் தனியா இருக்குன்னா எனக்கு வர முடிப்பீங்களா? அப்படி உனக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு பிள்ளை வேணும். பகவானே, நான் உங்களோடு வராமல் இருக்க வேண்டுமானால் அடியாளுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி, குழந்தை ஒன்று வேண்டும் சுவாமி. கையில் வச்சு விளையாட கண்மணி எனக்கு வேணும். கண்மணியோ எனக்கு வேணும். மடியில் வைத்து விளையாட விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சுவாமி, வேணும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட விளையாட எனக்கோ மைந்தன் ஒன்று வேண்டும் சுவாமி, வேண்டும் சுவாமி. பகவானே, பார்வதி, எனக்கு குழந்தை வரம் கொடுத்தால் நீங்கள் வடியளக்க சென்ற பின்பு அந்த குழந்தை வைத்து கொஞ்சம் விளையாடி இருப்பேன். அப்படியே பெண்ணே. ஆமா சுவாமி. பெண்ணே பார்வதி, ஏற்கனவே நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்களம்மா. சுவாமி, அப்படி இருக்கும்போது இப்ப உனக்கு பிள்ளை கேட்கிறீங்க? 2 குழந்தைகள் எனக்கு இருந்தும் பலனில்லை, இல்லாமலும் பலனில்லை. அப்படியா? மூத்த மகன் கணபதியோ தாயை போல் பெண் கேட்டு தம்பிக்கு இருக்கா? குளத்தாங்கரலையும் கிளத்தாங்கரலையும் எனக்கு நேன்னு உட்கார்ந்து விட்டு இருக்கிறான். ஆமா. இளைய மகன் வேலவனோ குரத்தி மேல் ஆசை கொண்டு குரத்தனமா அலைகிறான். ஓஹோ, ஆகினாலே சரி. எனக்கு இன்னும் ஒரு குழந்தை கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா சுவாமி. பார்வதி, அப்படின்னு வார்த்தைக்கு இணங்கி நான் உனக்கு குழந்தை வரம் கொடுத்தால் அந்த குழந்தையால் உனக்கு சிறுமைதான் கிடைக்கும். சிறுமை இருந்தாலும் சரி, பெருமை இருந்தாலும் சரி, சரி. கண்டிப்பா எனக்கு குழந்தை வேண்டும். ஆகட்டும் பார்வதி, அப்படியானால் உனக்கு நான் குழந்தை வரம் தருகின்றேன். பெண்ணே பார்வதி, என்ன? உனக்கு குழந்தை கிடைக்க வேண்டுமானால் கைலாசத்திலே 32வது தூணிலே தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரிகிறது. அந்த சுடர்விளக்கின் அருகிலே வந்து அருகிலே வந்து நீ முந்தி ஏந்தி தவம் செய்தால் உனக்கு குழந்தை கிடைக்கும். சரி. பகவான் சொன்னவுடனே உமையவள் சக்தி பார்வதி ஆமா. கைலாசத்திலே 32வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கின் சுடர்விளக்கின் அருகிலே வந்து எப்படி தவம் இருக்கின்றாள்? எப்படி மாதம் இருக்கின்றாள் பார்வதி? ஆற்று நல்ல மண்ணெடுத்து அரணாரை போல் உருவம் செய்தாள். ஏற்று நல்ல மண்ணெடுத்து சிவனாரை போல் உருவம் செய்தாள். ஆயிரம் அனைவகுந்து அடுக்கடுக்காய் இங்கே வைத்து புலித்தோலை தான் வீரித்து கோடியாள் காணாமட்டாள். புலித்தோளை தான் வீரித்து பூங்கோடியால் காணாமட்டாள். அன்னை உமையவள் சக்தி பார்வதி சரி. புலித்தோல் மீது அமர்ந்து அமர்ந்து மூடிய கண்களை விழிக்காமல் இருக்காமல் அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று ஆண்டவனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு முந்தியேந்தி தவம் செய்கிறாள். ஓஹோ, பார்வதி முந்தியேந்தி தவம் இருக்கும் போது தவம் இருக்கின்ற பொழுது பார்வதியுடைய தவநிலையை பார்த்த பகவான் பார்வதிக்கு தெரியாமலே வந்து பெருமாக வந்து தூண்டாத மணிவிளக்கை சிவபெருமான் தூண்டிவிட்டார். மணிவிளக்கை தூண்டிவிட்டவுடனே முத்து போல் 3 சுடர் பார்வதியின் முந்தானையில் முழுமுன்று விழுந்தது. பார்வதிக்கு சற்று முந்தானை கனமாக இருந்தது. ஆமா. ஆஹா, முந்தானே பகவான் சொன்னது போலவே நமக்கு குழந்தை கிடைத்து விட்டது. அப்படி முந்தானையை கூட்டி பிடிக்கிறார். கொண்டு வந்து பார்க்கிறாள். ஆமா. வெளிச்சத்தில் கொண்டு வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சு? குழந்தை எப்படி இருக்கிறது? எப்படி? கண்மூக்கு செவிகள் இல்லை, கைகால்கள் உருவமில்லை. கைகால்கள் உருவமில்லை. கண்மூக்கு செவிகள் இல்லை, கைகால்கள் உருவமில்லை. கைகால்கள் உருவமில்லை. அம்மை நல்ல குழவி போல குழவி போலே நல்ல குழவி போலே உருளுதையா உருளுதையா. அம்பி நல்ல குளவி போல குளவி போலே குழந்தை அங்கு இங்கு உருளுதையா உருளுதையா. குழந்தைக்கு கண்மூக்கு செவிகள் எதுவுமே கிடையாது, இல்ல கைகால்கள் எதுவுமே கிடையாது. இல்ல. அம்மி குழவி மாதிரி குழந்தை அங்கு இங்கு உருண்டுவிட்டு இருக்கு. பார்வதி பார்த்தாள், ஓடோடி வந்தாள். சபாஷ். சாட்சாதி கடவுளாகப்பட்ட பகவானே, பெண்ணே பார்வதி, அடியாள் நான் உங்களிடத்திலே என்ன கேட்டேன்? என்ன பிள்ளை வரம் கேட்ட? குழந்தை வரம் தானே கேட்டேன். நீ கேட்டபடி கொடுத்துடணுமா? குழந்தை வரம் கேட்டதற்கு எனக்கு குழிமுண்டத்தை அல்லவா கொடுத்திருக்கிறீர்கள். ஐயோ, பிள்ளை வரம் கேட்டதற்கு எனக்கு பிடிமுண்டத்தை கொடுத்து விட்டீர்களே. இது பிள்ளையா? இது இந்த பிள்ளை வச்சு நான் எப்படி கொஞ்சறது? எல்லா இடமும் ஒண்ணு போல கிடக்கு. இளவட்ட கண் மாதிரி உருண்டையா கிடக்கு. எப்படி கொஞ்சறது? பெண்ணே பார்வதி, கண்ணது மூக்கது வாயது உதடுதுன்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. கவலைப்படாதம்மா. அப்படி எப்படி கொஞ்சறது? பெண்ணே பார்வதி, என்னங்க நீ வருத்தப்படாதே. எப்படி வருத்தப்படாம இருக்க சொல்றீங்க? இந்த குழந்தை நான் நன்றாக உனக்கு உருப்படைத்து கொடுக்கிறேன். உள்ளதான் முடித்தியா கொஞ்சம் உருப்படியா கொடுக்கப்படாது? பிரம்மாவை அழைத்தார். கட்டமுழுனக்கா இருக்கு. பகவான் அந்த குழந்தையை உருப்படைக்க சொன்னார். ஆமா.
பிரம்மா உருப்படைத்தார், பகவான் உயிர் கொடுத்தார். பிரம்மன் உருப்படைத்து பகவான் உயிர் கொடுத்த அந்த குழந்தைக்கு ஆமா என்ன பெயர் சூட்டுகின்றார்கள்? என்ன பெயர் சூட்டுகின்றார்கள்? குழந்தை சுடர் ஒளிவிலே பிறந்த காரணத்தாலே காரணத்தினாலே சுடலை ஈசன் என்றும், முண்டமாக உருண்ட காரணத்தாலே முண்டன் என்றும், இந்த மகன் மையானும் போகிருக்கின்ற காரணத்தாலே மாயாண்டி என்று பெயர் கொடுத்து சபாய். அழகாக வளர்த்து வருகிறார். குழந்தையை தரையில் விட்டால் தண்டைக்கால் லோகம் என்று, பூமியிலே விட்டால் ஒரு பாதங்கள் லோகமே என்று, தோளிலே தொட்டில் கட்டி தொடையினை நடவளர்த்தி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகிறார். ஆமா 5 வயது குழந்தையான அழகு மகன் மாயாண்டி சரி. சப்பரவஞ்சத்திலே சயனம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு அப்படி இருக்கும்போது என்ன இங்கே தில்லைவன காட்டிலே என்ன நடக்கிறது? என்னமா நிற்கின்றது? கட்டையில வீணமிருந்து கதகதென்று வேகுதையா, கதகதவென்று வேகுதையா, எண்ணினல்ல எருவடிக்கு ஈரமண்ணை மேல் பொதிந்து, ஈரமண்ணை மேல் பொதிந்து, பச்சனல்ல எருவடிக்கு எருவடிக்கு, பச்சநெல்ல எருவாடிக்கு, பச்சமண்ணை மேல் பொதிந்து மேல் பொதிந்து, பச்சநெல்ல எருவாடிக்கு, எருவாடிக்கு, அங்க பச்ச மண்ணை மேல் பொதிங்கி, மேல் பொதிங்கி, மையான காடதிலே மாண்டவிடமே குதையா, அவமாண்டவினோ வேகுதையா. மாடி நன்னாரிலே இறந்தவிடமே குதையா, அங்க செத்த மீனோ வேகுதையா, பார்த்தாரை மாயாண்டி மாயாண்டி, ஆத்தாடி மாயாண்டி. பாலனந்த குடலை கண்ணே குடலை கண்ணே, அப்படி பார்த்தாரே மாயாண்டி மாயாண்டி, அந்த மாய நல்ல சுடலை கண்ணு சுடலை கண்ணு, தில்லைவனக்காட்டிலே பிணவிருந்து வேகும்போது அழகாக வேகுன்ற பொழுது மாயாண்டி சுடலை ஈசன் பார்த்தார். மையானக்காட்டிலே பிணவிருந்து வேகும்போது ஆமா ஆண்டி மாயாண்டி சுடலை ஈசன் பார்த்தார். சபாய். என்ன எண்ணுகின்றார்? என்னமா நிற்கின்றார்? தாயே மிருதமுண்டமானால் தவை கூட அடங்காது, அடங்கிலே அடங்காது, உடலமிருதம் உண்டுமானால் உள்வயிறு நிறையாது, நிறையவே நிறையாது, மையானம் போக வேணும், ஆண்டு வினம் திங்க வேணும் சுடுகாடு போக வேண்டும், சுட்டவிடம் திங்க வேண்டும். என்று எண்ணம் கொண்ட மாயாண்டி சுடலை ஈசன் அவா 5 வயது குழந்தையான அழகு மகன் சரி புகையோடு புகையாக பொய் குதித்தார் தில்லைவனம். சப்பரவஞ்சத்திலே சயனம் செய்து கொண்டிருந்த சுடலை ஈசன் சுடலையீசன் மையான காட்டிற்கு வந்த மாயாண்டி ஆமா. பிணங்களை எப்படி அருந்துகிறார்? எப்படி எப்படி மறந்துகின்றார்? மூட்டத்தை தான் பிரித்தான், மூட்டத்தை தான் பிரித்தான், முண்டன் அந்த மாயாண்டி ஆமாம்மா. கால் மாடு வேகும் முன்னே ஓடும்மா. தலைமாட்டை பிரித்தெடுத்தான், ஆமாக்கா. தலைமாடு வேகும் முன்னே கால் மாட்டை பிரித்தெடுத்தான், கையதிலே சிலது வீணான், கையதிலே சிலது வீணான், வாயதிலே சிலது வீணான், கையதில சிறகு வீணா, கையதில சிறகு வீணா, வாயதில சிறகு வீணா, மார்வதிலே பிணமதைத்தான் மாலையாகத்தான் அணிந்தான், எமதாயி தாயி நன்கு மீனங்கோமா சொல்லி அப்படி சொல்லி பிணமதைத்தான் தொங்கு மாலை போல் அணிந்தான், தோழி ஒன்னிக்கனாலோ அப்படி சொல்லி அதான் சரி. தேயிலைக்கு விருந்தளித்தான், பிச்சி பிச்சி திங்க அழுத்தான், மெய்களுக்கு விருந்தளிப்பான், பிச்சி பிச்சி திரும்பிடுவான். கரண்டை காலில் எலும்புகளை கரும்பு என்று கட்டிக்கழுத்தான், முட்டாங்கால் எலும்புகளை முறுக்கு என்று கட்டிக்கழுத்தான், வாய்களெல்லாம் உன்மடிய வாரி வாரி திங்களுத்தான், மையான காட்டிற்கு வந்த மாயாண்டி சுடலை ஈசன் ஆமா பிணங்கள் இறந்திய மாயாண்டி மாயாண்டி நாமல் வந்த வெறுமை நம் தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது கூடாது கூடாது. என்று புகையோடு புகையாக பொய் குதித்தார் கைலாசம். கைலாசத்திற்கு வந்த அழகு மகன் முன்படுத்த வெள்ளை போன்று நல்ல பிள்ளை மாதிரி. மறுபடியும் சப்ரமஞ்சத்திலே வந்து படுத்துக் கொண்டார். ஆமா சப்ரமஞ்சத்திலே சயனம் செய்து கொண்டிருந்த மாயாண்டி அடித்த குழந்தை போன்று அழுது புலம்புகிறார். குழந்தை என்ன இப்படி அழுகுது? பால் காணாம அழுதுட்டு கிடக்கம்மா. சரியான முரட்டு பொருள் மாதிரில கத்துது. சுடலை ஈசன் அடித்த குழந்தை போன்று அழுது புலம்பினான். பார்வதி பார்த்தாள். குழந்தை கண் விழித்து விட்டான். பசியினால் தான் அழுகிறான் போல இருக்கிறது. அழுதுட்டு கிடக்க ஓடோடி வந்தான். பெத்தவளுக்கு பத்தான பிள்ளையை பத்தி தெரியும். குழந்தையை வாரி கையிலெடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள். ஏந்தி கையிலெடுத்து இடது கண்ண முத்தமிட்டாள்.
மார்போடு மார்பணைத்து மாயாண்டியுடைய மதிமுகத்தை மாறி மாறி முத்தமிட்டாள். சபாஷ். பிள்ளையை முத்தமிடும் போது இந்த பொழுது பிள்ளை மேனியெல்லாம் எப்படி அடிக்கின்றது? எப்படி வாடிக்கின்றது? பிள்ளை இதிலே மேனியெல்லாம் மேனியெல்லாம் ஆடை அடிக்க கண்டாள் அடிக்க கண்டாள் பிள்ளை நிறு மேனியெல்லாம் மேனியெல்லாம் பிணவாடை அடிக்க கண்டாள் அடிக்க கண்டாள் தவச்செடியும் பிணச்செடியும் செடியும் பிணச்செடியும் மேலே அடிக்க கண்டாள் அடிக்க கண்டாள் தவச்செடியும் பிணச்செடியும் பிணச்செடியும் தவச்செடியும் பிணச்செடியும் கைத மேலே அடிக்க கண்டாள் அடிக்க கண்டாள் வாயெல்லாம் உள்ளடிந்து உள்ளடிந்து வடிவாடுவாய் இருக்க கண்டாள் பிள்ளை மேனியெல்லாம் பிணவாடை சாவாடை அடிப்பதை பார்த்த பார்வதி பார்வதா தேவி ஓடோடி வந்தாள். பகவானே, இந்த பாவினான் உங்களிடத்திலே என்ன கேட்டேன்? என்னம்மா பிள்ளை கேட்டேன்? பிள்ளைவரம் தானே கேட்டேன். ஆமா. பிள்ளைவரம் கேட்டதற்கு எனக்கு பிணந்தனையை கொடுத்து விட்டீர்களே. மைந்தன் வரம் கேட்டதற்கும் ஆண்டு பிணங்களை திங்கக்கூடிய மகரை அல்லவா கொடுத்திருக்கிறீர்கள். அதானே. பகவானே, பார்வதி. இந்த குழந்தை மையானம் சென்று ஆண்டு பிணங்களை தின்னிருக்கிறார். இடுகாடு சென்று இறந்து பிணங்களை இறந்துவிட்டு வந்திருக்கிறார். அப்படியா? இனிமே இந்த குழந்தை கைலாசத்திலே இருந்தானேயானால் இருந்தான்னா மாமிசத்தையே கலந்துருவார். இனிமே இந்த குழந்தை கைலாசத்தில் இருக்கவே கூடாது. அப்பவே சொன்னேன் கேட்டியா? இனிமே உனக்கு நான் குழந்தை வரம் கொடுத்தா அந்த குழந்தையான சிறுமதான் கிடைக்கும், உனக்கு பெருமை கிடைக்காது சொன்னேன், கேட்க மாட்டேன். பகவானே, இப்ப அந்த குழந்தைய பூலோகம் அனுப்ப சொல்றேன். சரி, அனுப்பிடுவோம். உடனே பகவான் பார்த்தார். அழகு மகனை அழைத்தார். மகரே மாயாண்டி, நீ மையானம் சென்று ஆண்டு பிணங்களை தின்ற காரணத்தாலே என்ன? இந்த மாணிக்க பொன் கைலாசத்திலே உனக்கு இடமில்லையப்பா. கைலாசம் இடமில்லையா? நீ பூலோகம் சென்றையானால் சரி. நீ விரும்பியபடி உனக்கு வயிற்றுக்கு உணவு கிடைக்கும். அப்படியா தந்தி? ஆமாப்பா, ஆகட்டும் தந்தி. நான் பூலோகம் போகுன்னா நான் கேட்கறத கொடுப்பீங்களா? நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுக்கிறேன்ப்பா. ஆகட்டும் ஆகட்டும், கேட்கின்றேன். பகவானே, என்ன? எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டுமானே உனக்கு? இந்த கைலாசத்திலே எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். கூட்டு போட்டு விளை கொடுக்கணுமா? எட்டாவது வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி சரி. உச்சியிலே கும்பக்கலசம் வைத்து குச்சி மாலை சாற்ற வேண்டும். அப்படியே செய்கிறேன். ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரே விடப்பாக போட வேண்டும். கருணை ஒருவரனு கரும்பன்றி ஒருவரன். சூலாடு சூலுப்பன்றி பாலாடு பாலுப்பன்றி கருங்கிடாய் செங்கிடாய் சொல்லுவரி துவளங்குட்டி. அத்தனை பலிகளையும் கொடுத்தீர்களானால் நான் பூலோகம் போவேன் என்றார். அப்படியா மகனே? உடனே. ஏன்னா, நீ கேட்க முடியாது அத்தனை உனக்கு நான் ஊட்டு போட்டு விளை கொடுக்கின்றேன். ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் பகவான் அருமை மகனான மாயாண்டிக்கு ஆமா. எப்படி ஒட்டு போட்டு கொடை கொடுக்கின்றார்? என்ன எப்படிமா ஊட்டு போட்டு விளை கொடுக்கின்றான்? எட்டாத வீடம் ஓட்டி எட்டாத வீடம் ஓட்டி ஏணி வைத்து மாலை சாத்தி கலசம் வைத்து மாலை தான் சாத்தி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு மணப்பாய் படைக்கலுற்றார். ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கோட்டை அரிசி பொங்கி அங்கே ஒரு படப்பாய் தான் படைத்தான். கருணை ஒருவரனு கரும்பன்றி ஒருவரனு சோழாடு ஒருவரனே, சோழ பண்ணி ஒருவரனே. மாயாண்டி சுடலீசன் கேட்டபடி ஏகப்பட்ட வழி கொடுத்தார் பகவான். சபாஷ். அத்தனை பலிகளையும் ஏற்ற அழகு மகன் அழகு மகன். பகவானே, இந்த பலிகள் எல்லாம் எனக்கு ஏற்காது. அப்படின்னா இன்னும் உனக்கு என்ன வேண்டுமா? எனக்கு நரபலி கொடுத்தால் தான் நான் போவேன் பூலோகம். பகவான் ஆறாத கவலை கொண்டு நரவலைக்கு நான் எங்க போவேன்? கவிழ்ந்த முகத்தோடு வலதுகால் பெருவிரலால் பூமியை சுரண்டினார். பூமியிலே இருந்து மகுடமும் கையுமாக தெய்வக்கணியன் வந்து பிறந்தார். கணியனுடைய கையை வெட்டி நான் கருத்து. கட்டழகர் மாயாண்டிக்கு ரத்த பலி கொடுத்தார். ஆமா. அத்தனை பலிகளையும் ஏற்ற அழகு மகன் என்ன? பகவானே, என்ன என்ன? நான் பூலோகம் போக வேண்டுமானால் எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேண்டும். உனக்கு ஆண்டனுமா? தாய் வடிவத்திலையா? அன்னை வடிவத்திலே எனக்கு ஒரு ஆள் வேண்டும். ஆகட்டும் மகனே. அப்படியேனா உனக்கு துணையாக அனுப்பி வைக்கின்றேன் வடப்பேட்சி ராட்சதி. அழைத்து செல்ல அவளை. வனப்பேற்று ஆட்சிதையை வழித்துணையாக அனுப்பி வைக்கிறார். ஆகட்டும். தாயும் மகனுமாக பூலோகம் எப்படி ஏகி வருகின்றார்? எப்படி வாங்கி வருகிறார்கள்? அஞ்சி குச்சி மலையாளம் 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 கொல்லங்குச்சி கொல்லங்குச்சி அச்சி கொச்சி மலையாளம் மலையாளம்
கொச்சி மலையாளம், அதன் நடுவே கொல்லங்குச்சி. கோழிக்கோடு கொழுகிறல்ல மலையாளத்திலே. மலையாள தேசத்திலே மங்கை பகவதியாள் கோட்டைக்கு வந்தார் மாயாண்டி. பகவதியாள் கோட்டைக்கு வந்த பாலகன் மாயாண்டி என்ன நினைக்கிறார்? நாமல் வந்த பெருமை இந்த நாடு அறிய வேண்டும், மங்கை பகவதியாள் அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று. இப்படியே மௌனமாக இருந்தால் அவள் நம்மை பற்றி அறிய மாட்டாள். அவளுடைய கோட்டையை அட்டகாசம் செய்ய வேண்டும். சுடலை ஈசன் பகவதியாள் கோட்டையில் எப்படி அட்டகாசம் செய்கிறார்? போறவரை வரவரை பின்னை நின்று அடிக்கலுட்டார், பின்னை நின்று அடிக்கலுட்டார். பகவதியாள் கோட்டையில் அட்டகாசம் செய்யும் போது அம்மை பகவதியாள் அறியவில்லை. இப்படி அட்டகாசம் செய்தும் பகவதியாள் நாமல் வந்த பெருமை அறியாமல் இருக்கிறாளே, அவள் அறிய வேண்டுமானால் என்ன செய்வது? சுடலை இதனை யோசித்துக் கொண்டிருக்கும் போது இரவு 12 மணி. காத்தடித்தாலும் இளைய செய்யாத கடிய சாம வேளை. ஒன்றிருந்து உருச்சாம நேரம். எலகுலுங்காத சாமத்திலே அம்மை பகவதிக்கு அர்ச்சகர் சாம பூஜையை நடத்தி கொண்டிருக்கிறார். சுடலை ஈசன் பார்த்தார், இதுதாண்டா நல்ல யோசனை. இந்த அர்ச்சகரை அடித்தோமே ஆனால் அந்தனர் அழுது புலம்புவார். அம்மை பகவதி அடித்தது யாரென்று பார்க்க வருவாள். நாம் அவளை சந்திக்கலாம். சுடலை ஈசன் வேதியர் அருகே வந்தார். அவர் கையில் வைத்திருந்த தீபத்தட்டை பிடுங்கி ஓங்கி செவிட்டோடு அடித்தார். ஏண்டா இந்த கத்துக்கிற? அடிவிட்டு அந்தனர் அழுது புலம்புகிறார். அம்மா பகவதி, உன்னை மறந்தாலும் உன்னை மறப்பதில்லையே தாயே, வணங்குவதற்கு மறப்பதில்லையே தாயே. அல்லும் பகலும் 60 நாளையும் உன்னையே பூஜித்துக் கொண்டிருந்த என்னை யாரோ ஒரு 5 வயது குழந்தை தீபத்தட்டை பிடுங்கி என்னை அடித்து விட்டானே. அம்மா பகவதி, என்ன அடித்த குழந்தை யார் என்று பார்க்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் பகவதி. அந்தனர் அழுது புலம்பிய உடனே பகவதி பார்த்தாள். என்னடா இது, நம்முடைய கோட்டையிலே நமக்கு பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் அடிக்க வேண்டுமானால் அவ்வளவு துணிச்சல் யாருக்கு இருக்கிறது? மறுநாள் தினத்திலே ஊரு சுற்றி பார்த்து வருகிறாள். 4 தெருக்களையும் சுற்றி நடுத்தர வீதியாக வரும்போது சுடலை ஈசன் 5 வயது குழந்தையாக வடிவமெடுத்து நடுவீதியிலே நின்று விளையாடிக் கொண்டிருக்கிறார். அருகே வந்தார். பகவதியாள் என்ன கேட்கிறாள்? யாரடாவ சிறுவையிலே யாருமற்ற நள்ளிரவில் ஒருவரிலா நேரத்திலே ஒற்றையிலே நிற்பதென்ன? ஊரு என்ன பேரு என்ன உண்மையுடன் சொல்லிடுவார். தாய் பேரு தந்தை பேரு, தந்தை பேரு சொல்லிடுவார். தாயின் பேரு தந்தை பேரு, தன் பேரு சொல்லிடுவார். மைந்தா, நீ யாரப்பா? உன் ஊரு பேரையெல்லாம் எனக்கு விளக்கமாக சொல். பகவதி சொன்னவுடனே பாலகன் மாயாண்டி என்ன எண்ணுகிறார்? அம்மா பகவதி, நான் யாருன்னு தெரியும்னு ஆசைப்படுறேன். நான் யாருங்கிற விவரத்தை சொல்றேன். தாயே பகவதி, பிறந்ததுதான் கைலாசம், பிறந்ததுதான் கைலாசம், வளர்ந்ததுதான் பிள்ளைவனம். பெற்றாளே பார்வதியாள், பேர் கொடுத்தார் பரமசிவம். வளர்த்தாளே வளப்பேச்சு வந்தேன் அம்மா உந்தனிடம். என் பேரு மாயாண்டி, ஏற்றதொரு பகவதியே. வளர்ப்போருக்கு பிள்ளையாக, வளர்ப்பவருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா இந்த இடம். வளர்ப்பவருக்கு பிள்ளையாக, வளர்ப்பவருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா இந்த இடம். தாயே பகவதி, நான் பிறந்தது கைலாசம், நான் வளர்ந்ததெல்லாம் தில்லைவனம். என்னை பெற்றாள் பார்வதி, பேர் கொடுத்தார் பரமசிவன். வளர்த்தாள் வனப்பேற்றி வந்திருக்கிறேன் உன்னிடத்திற்கு. என் பேரு மாயாண்டி, நான் வளர்ப்போருக்கு பிள்ளையாகத்தான் வந்திருக்கிறேன். வளர்ப்போருக்கு பிள்ளையாகத்தானே வந்திருக்கின்றார்? ஆமாமா. அப்படியேனா வந்த மகன் என்னை விட்டு போக வேண்டாம் அப்பா. அந்த பார்வதிக்கு மகனானால் இந்த பகவதிக்கும் நீ மகன்தானே, அந்த பரமசிவனுக்கு நீ மகனானால் இந்த பகவதிக்கு மகன்தானே. பார்வதி உன்னை பெத்தா என்ன, இந்த பகவதி நான் உன்னை பெத்தா என்னையா? என் வீட்டுல என் பக்கத்துலதான்ப்பா இருக்கணும். அம்மா பகவதி, மகனே
அம்மா என் பக்கத்துலதான் இருக்கணும்பா. தாயே, உன்னுடைய கோட்டையிலே நான் காவலும் கட்டுமாக காக்க வேண்டுமானால் என்னப்பா நான் கேட்டதை கொடுத்தா உன்னுடைய கோட்டையை நான் காப்பேன். அப்படி உனக்கு என்னப்பா வேணும்? வேணுங்கிறத கேளு. அம்மா நான் தர்றேன். உனக்கு என்ன வேணும்? தாயே, பூசாம கேளு. உன்னுடைய கோட்டையிலே எனக்கு 7 நிலைய வேணும். ஏமசாம ஊட்டு வேணும். 6 நிலைய வேணும். ஊட்டு தருகிறேன். எனக்கு ஊட்டு போட்டு குடை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதானே? அமதாயே, அப்படின்னா நீ கேட்டவர்கள் அத்தனை உனக்கு நான் தருகின்றேனப்பா. நீ வந்த முதல் மட்டும் என்னை விட்டு போகவே கூடாது ராசா. அம்மா பகவதி, 8வது வீடம் போட்டு ஏணி வச்சுட்டா மாலை சாற்றணும். உச்சியிலே கும்பகலசம் வைத்து உச்சி மாலை சாற்ற வேண்டும். அப்படியே செய்கிறேன். தாயே, உனக்கு பச்சரிசி சாதத்தை படப்பேற்றுவார்கள். பச்சரிசி சாதம் தான் எனக்கு பசி தாங்கும். எனக்கு பச்சரிசி சாதமானால் பசி பொறுக்கவே முடியாது. புழுங்கரிசி சாதம் தான் படப்போடணும். அம்மா புழுங்கரிசி சாப்பாடா? ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரே படப்பாகத்தான் படைக்கணும். போட்டு அரிசி பொங்கணுமா? ஆமா, சரி போட்டுருவோம். சைவ படப்பு என்றால் சாப்பிட முடியாது. அப்படின்னா உனக்கு முட்டையோட முருங்கைக்காயும் சேர்த்து போட்டுருவோம். ஆமாதாயே, அகட்டு மகனே. எனக்கு ஏகப்பட்ட வழி கொடுக்க வேண்டும். அம்மை பகவதியாள் அருமை மகனான மாயாண்டி சுடலீதனுக்கு எப்படி ஊட்டு போட்டு குடை கொடுக்கின்றார். ஊட்டு போட்டு உடை உடைக்கின்றார். 8வது வீடம் போட்டு பீடம் போட்டு ஏறி வைத்து மாலை சாத்தி 8வது வீடம் போட்டு எண்ணி வைத்து மாலை சாத்தி கும்ப கலசம் வைத்து மாலை தான் சாத்தி ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரு படப்பாய் பண்களுத்தா கருணையாதி ஒரு வாரணி ஒரு வரணி கருணை ஒரு வாரணி கருணையதி ஒரு வரணி கருமந்தி ஒரு வரணி. ஆண்டி மாயாண்டி சுடலேசனுக்கு அம்மை பகவதியாள் சூலாடு சூலுப்பன்றி பாலாடு பாலுப்பன்றி சொல்லுமரி தோளங்குட்டி கருங்கிடாய் செங்கிடாய் அத்தனை வலிகளையும் கொடுத்தார். சபாஷ். அத்தனை வலிகளையும் ஏற்ற அழகு மகன். அம்மா பகவதி, மகனே ஈதான மூலையில் இருக்கின்ற 7 கிடாரம் திரவியமும் என்னுடைய காவல். தவளை குத்து 2000 இருக்கின்ற அத்தனை திரவியத்தையும் நான் காவலும் கட்டுமாக காப்பேன். அகட்டும் அகட்டும். நான் இருக்கும்போது இனிமேல் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆண்டி மாயாண்டி சுடலையீசன் ஆமா. அம்மை பகவதி ஆழ்கோட்டையிலே கோட்டையிலே காவலும் கட்டுமாக காத்து வரும்போது சரி. அந்த மலையாள தேசத்திலே யார் வாழ்ந்து வருகிறார்? யாரம்மா வாழ்ந்து வருகின்றார்? மாகாளி பெரும்புலையன் வாழ்ந்து வருகிறார். பெரும்புலை. மையோடு சிமிழோடு மாந்திரீக தொழிலோடு பொல்லாத புலையன் என்று வேறு பெற்று வாழ்ந்து வரக்கூடிய அந்த புலையனுக்கு எனக்கு பாலால் குறையில்லை, பாக்கியத்தால் தாழ்வில்லை. சொத்தால் அவனுக்கு குறைவில்லை, சுகத்தால் தாழ்வும் இல்லை. செல்வ சிறப்புக்கு அவனுக்கு எந்த குறையுமே கிடையாது. அப்புறம் என்னம்மா? ஆனா ஒரே ஒரு குறை, என்ன குறை? குழந்தை இல்லாத ஒரு குறை. அந்த காலத்துல பெரிய குறையா இருந்திருக்கு. அந்த காலத்துல குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருந்திருக்கு. ஆமா ஆமா. இப்ப எங்க பார்த்தாலும் குடும்ப கட்டுப்பாடு கொடிகட்டில பறந்துட்டு கிடக்கு. ஆனால் பெரும்புலையனுக்கு மக்கள் பேரு இல்லாமல் பெரும்புலையன் மனைவி புலக்கொடியாள் தனக்கு குழந்தை இல்லை என்று கவலை கொண்டு கவலை கொண்டு கணவன் பெரும்புலையனை பார்த்தாள். எப்படி புலம்புகிறாள்? சுவாமி, பெண்ணே, என் கணவா மன்னவாரே எனக்கு வாழ்ந்த அதிபதி, என் கணவா மன்னவரே எனக்கு வாழ்ந்த அதிபதி, என் கணவா மன்னவாரே எனக்கு வாழ்ந்த அதிபதி, ஆசமன்னா நேசமன்னா நேசமன்னா அன்றுக்கு இசைந்த பற்றா இசைந்த பற்றா மன்னா நேசமன்னா நேசமன்னா அன்புக்கு இசைந்தவர்க்கா இசைந்தவர்க்கா. கல்யாணம் ஆகியல்லோ கனக நாட்கள் ஆட்சி மன்னா, கல்யாணம் ஆகியல்லோ கனகள் நாள் காட்சி மன்னா, கல்யாணம் ஆகியல்லோ கனக நாட்கள் ஆட்சி மன்னா, என் வரத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானாள் தாயானாள். இருந்தேரத்தி பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா சுவாமி, பெண்ணே, என்னோடு வாழ்மணம் முடித்த பெண்களுக்கெல்லாம் எத்தனை குழந்தை இருக்கிறார்? எத்தனை குழந்தம்மா? இந்த கொடியவழி எனக்கு ஒரு குழந்தை கூட கிடைக்கவில்லையே. அப்படியா? சுவாமி, பெண்ணே, நான் என்ன பாவம் செய்தேன்?
பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர்கள் வரவே மாட்டார்கள். அப்படியா? முதலை இல்லாத வாசலுக்கு மறையவர்கள் வரவே மாட்டார்கள் சுவாமி. ஓஹோ, இந்த கொடியவள் நான் ஒரு பாவத்தையும் செய்யவில்லை எல்லாம் கவலைப்படாதம்மா சுவாமி. ஆண்டவரோட அருள்னா கண்டிப்பா நமக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா? காலம் சென்ற நாளையிலே கர்மம் செய்ய குழந்தை இல்லை. நிழல் கொடுத்து தண்ணீரை நின்ற அலம்பா மைந்தனில்லை. மழை பெய்த முத்தத்திலே மண்ணளைய மைந்தனில்லை. மண்ணளித்த கையாலே மடிபிடிக்க மைந்தனில்லை. கரிக்கரைக்கும் தேங்காயே கையேந்த குழந்தை இல்லை. ஆசமன்னா நேசமன்னா கணவனாகி மன்னவா, என் அன்புக்கு தெரிந்து போவதையே இந்த கொடியவள் நான் என்ன பாவம் செய்தேன்? போகும் வழி அடைத்தேனா? பொய் விரட்டு சொன்னேனா? யாருக்கு மகனா, யாருக்கு எந்த பாவம் செய்யவில்லையே. என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? எப்படிமா? மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தில் பேரானே. மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தில் பேரானே. மலடி என்று கேட்கும் மன்னவரே வாழ்ந்தாலும் குற்றமில்லை. மலடி என்று கேட்கும் மன்னவரே, உமாரே மன்னவரே இருசி மலடி என்று இனசனத்தில் பேராகிவிட்டேன். ஆமமன்னா, இந்த பாவி நான் என்ன பாவம் செய்தேன்? அப்படின்னா யாருக்கு எந்த பாவம் செய்யலையே. அழுது புலம்பினாள் புலக்கொடியாள். ஆமா, பொம்பளைகளுக்கு வீட்டுல பிள்ளை இல்லைன்னா அப்புறம் அழுது புலம்பாம என்ன செய்வாங்க? பெண்ணே புலக்கொடி, என்னங்க நீ கவலைப்படாதம்மா. சும்மா இருங்க, எப்படி கவலைப்படாம இருக்க? ஆண்டவனுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு குழந்தை கிடைக்கும். நானே பிள்ளை இல்லைன்னு அழுதுட்டு கிடக்கு. தர்மம் செய்தாலாவது நமக்கு தர்ம பலன் கிடைத்து விடாதா என்று ஏழை எளிய மக்களுக்கு தர்மங்கள் எல்லாம் செய்து பார்த்தார்கள். தர்மம் செய்தும் புலக்குடியாளுக்கு தர்ம பலன் செய்யவில்லை. உடனே புலக்குடியாள் அழுது புலம்புவதை பார்த்தான் மாந்திரவாதி. நமக்கு ஆண்டவன் எப்போ ஒரு குழந்தையை கொடுக்கிறானோ அப்பதான் நமக்கு நிம்மதி என்று இவளும் வீட்டுல ஒரே கரன்னு கரைஞ்சுகிட்டு இருக்கா. பிள்ளை இல்லைன்னு ஊருக்கு ஒரு புறத்திலே வந்து பெரிய ஆலமரத்தடியை வந்தான். தலப்பா துண்ட விரிச்சான். மட்டமெல்லாம் நீண்டு வந்துட்டான். கவலையோடு படுத்திருக்கிறான். ஆமா, மாந்திரவாதி மனவேதனையோடு படுத்திருக்கும் போது எங்கோ ஔவையார் விரதம் இருந்த மாவுருண்டையை களவெடுத்து களவெடுத்து சனி பகவானுடைய வாகனமாகப்பட்ட காக்கை அந்த ஆலமரத்திலேயே வந்து அமர்ந்தது. ஆலமரத்தில் அமர்ந்த காகம் தன் வாயிலே மாவுருண்டை இருப்பதை அறியாமல் காகம் வாயை திறந்து கத்தியது. காகத்தின் வாயில் அந்த மாவுருண்டை பெரும்புலையின் மீதே விழுந்தது. மாந்திரவாதி பார்த்தார். அந்த மாவுருண்டை எடுத்தான். மனைவிடத்திலே கொண்டு கொடுக்கிறார். பெண்ணே புலக்குடி, நான் மனவேதனையோடு இருக்கின்ற நேரத்திலே எனக்கு மாவு கிடைத்திருக்கிறதம்மா. மாவா? இந்த மாவில் ஏதோ மகத்துவம் இருந்தாலும் இருக்கும். நீயே அறிந்துவிடு. ஆகட்டும் சுவாமி. புலக்குடியாள் கணவன் வார்த்தைக்கு கடிந்து பேசாமல் அந்த மாவை வாங்கி புசித்தாள். மாவினுடைய மகத்துவத்தாலும் இறைவனுடைய அருளாலும் புலக்குடியாள் அன்று முதல் குளிவரந்து அருங்கிலியாள் கர்ப்பமுற்று இருக்கிறாள். 1 மாசமாகி 2 மாசமாகி பகவான் புண்ணியத்துல 10 மாதமாக இருக்கிறாள். 10 மாதமாகி பரிபூரண கர்ப்பமுற்று இருக்கும் போது ஆண்டவனுடைய அருளால் அந்த புலக்குடி நங்கையிற்கு அடிதொடியாய் வயலெழுந்து அரங்கிலியாள் பெண்ணாளுக்கு குழிவிட்ட சத்தத்தோடு புலக்குடியாள் அழகான பெண்மகவை பெற்றெடுத்தாள். பெண் குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை தாலாட்டி பாலூட்டி பாராட்டி சீராட்டி சிறப்பாக வளர்த்து வருகிறார். அந்த செல்வ குழந்தைக்கு பெரும்புலையன் என்ன பெயர் சூட்டுகிறான்? பெரும்புலையனுக்கு குலதெய்வம் இசக்கியம்மன். இந்த குழந்தை மாவின் காரணமாக கிடைத்த காரணத்தாலும் இசக்கியம்மன் பேரையும் சேர்த்து மாவிசக்கி என்று பெயர் கொடுத்து அழகாக வளர்த்து வருகிறார். அந்த மாவிசைக்கு பெண்ணாள் எப்படி வளர்ந்து வருகிறாள்? நாளும் ஒரு நல்ல மேனியுமாய் நாளும் ஒரு நல்ல மேனி
12 வயது பருவ பெண்ணாக திகழ்கிறாள். அழகு அழகு, அப்படி அழகு. அந்த மாவிசைக்கு எப்படி அழகுடன் இருக்கிறாள். ஆத்துக்காரு மணலை போலே, ஆத்துக்காரு மணலை போலே அன்னையுட கூந்தல்களாம் நிலாப்பீரையை கண்டது போல் நெற்றியுட தன்னழகாம் வேப்பிலையின் காயலிலே மேற்கொருவ ரெண்டழகாம் பெண்ணை போலி துள்ளுகின்ற எம்பீர கண்ணழகாம் எள்ளுப்பூவை போல நாசி இருபுதடும் கோவை பழம் முல்லை நல்ல அரும்பு போலே, முல்லை நல்ல அரும்பு போலே மோகனமம் பல்வரிசை முல்லை நல்ல அரும்பு போலே, முல்லை நல்ல அரும்பு போலே மோகனமம் பல்வரிசை. அந்த மாவிசைக்கு பெண்ணாள் 5 விரலழகும் அவரனற்று செயலில் 10 விரலழகும் பயிற்றனற்று செயலில் மிகவும் அழகுள்ள பருவ பெண்ணாக திகழ்கிறார். அழகு சிலையாக இருக்கும் போது மாந்திரவாதி பார்த்தான், தன் மகளுக்கு தன்னழகு போதாது, அவளை தங்க நகையால் அலங்காரம் செய்து பார்க்க வேண்டும், சடங்கு சாஸ்திரங்கள் எல்லாம் முடித்து பார்க்க வேண்டும் என்று வெறும்புலையை நினைக்கும் போது தற்சமயம் அவன் கையிலே பணமில்லை. எங்காவது திரவியங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று மாந்திரவாதி சிறுசுளை எடுத்தான், திருநாற்றி மேலே பரத்தினான், சிதம்பர சக்கர வரிந்தான், அஞ்சன மை போட்டு ஆராய்ந்து பார்க்கிறான். ஆராய்ந்து பார்க்கும் போது எங்கே இருக்கக்கூடிய திரவியத்தை பார்த்தான். எங்கே இருக்கக்கூடிய திரவியங்களை கண்ணிலே கண்டான். ஆண்டி மாயாண்டி சுடலையீசன் காவலில் இருந்த 7 கிடாரம் திரவியத்தையும் பார்த்தான். ஆஹா, நமக்கு வாய்த்தா போல் வாய்த்திருக்கும் வான்கரும்பு பூஞ்சோலை 7 கிடாரம் திரவியத்தையும் களவெடுக்க வேண்டும் என்று மாந்திரவாதி தன்னுடைய பூதங்களை அனுப்பி திரவியத்தை களவெடுத்து வரும்படி அனுப்பி வைத்தார். பொல்லாத விரும்புகையின் பூதங்கள் எல்லாம் திரவியத்தை களவெடுக்க வரபோது ஆண்டி மாயாண்டி சுடலையீசன் காடு சுற்றி வேட்டையாட கட்டழகன் மாயாண்டி சென்று விட்டார். சுடலையீசன் இல்லாத நேரம் பார்த்து பெரும்புலையினுடைய பூதங்கள் எல்லாம் திரவியத்தை எப்படி களவெடுத்து வருகிறது. பூட்டை நல்ல முளைத்திட்டது, பூட்டை நல்ல முளைத்திட்டது, பூட்டை நல்ல முளைத்திட்டது பூதங்களும் முளைத்திட்டது பூதங்களும் பெட்டியை தூக்கிட்டது பூதங்களும் பெட்டியை தூக்கிட்டது பூதங்களும் போடமா போடு பொக்கிச பெட்டியை தூக்கிட்டது பூதங்களும் அங்கே பொக்கிச பெட்டியை தூக்கிட்டது பூதங்களும். ஏகிடாரம் திரவியத்தை, ஏகிடாரம் திரவியத்தை, ஏகிடாரம் திரவியத்தை, திரவியத்தை ஏற்ற பூதம் களவெடுத்து வருகுதையா, ஏற்ற பூதம் களவெடுத்து வருகுதையா, ஏற்ற பூதம் களவெடுத்து வருகுதையா, அங்கே ஏற்ற பூதம் களவெடுத்து வருகுதையா. பெரும்புலையின் பூதங்கள் எல்லாம் பூட்டை உடைத்தது, அடியோடு தூக்கிவிட்டது. ஏழோ பாடிக்கொண்டு மாந்திரவாதி பெரும்புலையிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தது. பெரும்புலையின் வார்த்தான், வாய்த்தா போல் வாய்த்திருக்கு வான்கரும்பு பூஞ்சோலை அருமை மகளான மாவுசிக்கு பெண்ணாளை அங்கமெல்லாம் தங்கமாக அலங்கரித்து சடங்கு சாஸ்திரங்களை முடித்து மகிழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறான். காடு சுற்றி வேட்டையாடச் சென்ற மாயாண்டி திரவியத்தை பார்க்க வேண்டும் என்று வந்து பார்க்கும்போது பூட்டை உடைத்திருக்கிறது, பொக்கிசப்பெட்டியை காணவில்லை. 7 கிடாரம் திரவியம் களவெடுத்து போயிருப்பதை கண்டான் மாயாண்டி. பகவதியார் இடத்திற்கு வந்தான். அம்மா பகவதி, ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என்னுடைய திரவியம் அத்தனையும் களவெடுத்து போயிருக்கிறது. களவெடுத்த கள்வன் யாரென்று எனக்கு தெரிய வேண்டும். மகனே மாயாண்டி, நம்முடைய திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் வேறு யாரும் களவெடுத்திருக்க மாட்டாரப்பா. யாராக இருக்கும் தாய் உனக்கு தெரியாமல் இருக்க முடியாது. மலையாள தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மந்திரவாதி பெரும்புலையன் தான் களவெடுத்திருப்பார். அந்த பொல்லாத விரும்புலை எப்படிப்பட்டவன் தெரியுமா? அம்மி தட்டி பறக்க செய்வான் 500 காதவழி, 500 காதவழி, உலகு தட்டி பறக்க செய்வான் 90 காதவழி, 90 காதவழி, வானத்தையே வெல்ல அழைப்பான், மணலையவன் கயர் திரிப்பான், மணலையவன் கயர் திரிப்பான், சமுத்திரத்தில் வாழ்நிறுத்தி சக்கரம் போல் சுழந்திடுவான், சக்கரம் போல் சுழந்திடுவான். பொல்லாத புலையனடா, புலையனடா, போக வேண்டாம் என் மகனே, என் மகனே, பொல்லாத புலையனடா, புலையனடா, நீ போக வேண்டாம் என் மகனே, என் மகனே. எந்த தேசம் போனாலும் தென் தேசம் போக வேண்டாம். அந்த பொல்லாத வெறும்புலையன் உன்னை கண்ணாலே கண்டுவிட்டால் சிமிழுக்குள்ளே விடுத்து அடைத்து விடுவாரப்பா. என் திரவியம் போனாலும் நீ போகக்கூடாது மகனே,
ஆமா. வடநாடு போனவர்கள் வருவாருண்டு போவாருண்டு வருவாருண்டு போவாருண்டு நாடு போனவர்கள் கீர்த்தி வெற்றி வருவாருண்டு கீர்த்தி வெற்றி வருவாருண்டு மேல்நாடு போனவர்கள் மேன்மை வெற்றி வருவாருண்டு மேன்மை வெற்றி வருவாருண்டு நாடு போனவாறு போனவாறு நாடு போனவரை நான் திரும்பி வர பார்த்ததில்லை பார்த்ததில்லை நாடி போனவரை போனவரை திரும்பி வர பார்த்ததில்லை பார்த்ததில்லை. என் மகனே கண்மணியே போக வேண்டாம் மகனே என்று ஆமா. சொன்னவுடனே பார்த்தார் சுடலேசன். அம்மா மகனே, அந்த பெரும்புலையின் மந்திரத்தையும் தேயாண்டியுடைய அந்தரத்தை மாயாண்டியுடைய மந்திரத்தையும் ஆந்திரவாதியுடைய மந்திரத்தையும் எண்ணி 8 நாளைகளே பார்த்தேன். எனக்கு வாழ்த்தி வரங்கொடு வல்லையத்தை கேள்கொடு. ஆமா. உடனே பகவதியால் எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் கேட்காமல் களவெடுத்தவனை கருவறுக்காமல் விடமாட்டேன் என்று பிடிவாதம் முடித்தவுடனே ஆமா. மங்கை பகவதியால் அருமை மகனுக்கு வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லையத்தை கேள் கொடுத்தாள். ஓதி வரம் கொடுத்து ஒன்பரமை கேள் கொடுத்தாள். சுடலேசன் பகவதியிடம் விடைபெற்றார். புறப்பட்டு வருகிறார். பாரே. ஒத்த முரஜத்தை கொண்டு அடர்வன காட்டுப்பாதையாக வரும்போது ஆமா. இப்படியே சென்றால் மாந்திரவாதியை சந்திக்க முடியாது. முடியாது. மகுடிக்குழல் எடுத்து மகுடி இசைத்தார். அந்த அடர்ந்த வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பாம்புகள் எல்லாம் வருகிறது. நமக்கு பொருத்தமான பாம்பு நல்ல பாம்புதான் என்று நல்ல பாம்பை பிடித்தார். நாகதாளி கூடையிலே அடைத்தார். மாந்திரவாதி பெரும்புறையின் வாழ்ந்து வரக்கூடிய அரண்மனை பின்புற தெருவே வந்து தெருவிலே வந்து 4 தெருவிலும் 4 கம்பம் நாட்டினார். நடுத்தெருவிலே பொன்னு கம்பம் நாட்டி பொன்னு கம்பத்திலே பூவை சூட்டி 1000 முழ கம்பத்திலே இருந்து சுடலேசன் எப்படி பாம்பு விளையாட்டு காட்டுகிறார். எப்படி? 4 தெருவாதியிலே 4 கம்பம் நடுத்தெருவினிலே பொன்னு கம்பம் 4 தெருவாதியிலே 4 கம்பம் நடுத்தெருவினிலே பொன்னு கம்பம் பொன்னு கம்பமிலே பூவை சூடி பூமாலநாதரை போல் ஆடுவாமே நீ ஆடு விளையாடு வளையாடு சுழலாடு வாமே நெளிதாடு வாமே. சுடலேசன் 1000 முழ கம்பத்திலிருந்து பாம்பு விளையாட்டு காட்டுகிறார். சுடலேசனுடைய பாம்பு விளையாட்டை பார்ப்பதற்கு அந்த வீதியிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் போவோரும் வருவோரும் வந்து விளையாட்டை பார்ப்போருமாக இருக்கிறார்கள். ஆமா, ஆமா. ஆளாளுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மாவுசைக்கு பெண்ணாளுடைய சேடிப்பெண்கள் எல்லாம் பார்த்தாள். அடியே மாவுசைக்கு, என்னடி உங்கள் அரண்மனை பின்புற தெருவிலே ஒரு வயசான தாத்தா தாத்தாவா 1000 முழ கம்பத்திலே இருந்து அவ்வளவு அற்புதமாக பாம்பு விளையாட்டு காட்டுறார். எங்க அப்பா அவ்வளவு அழகா இருக்கா? எனக்கும் ஆசையா இருக்குடி. நாங்கெல்லாம் நல்லா பார்த்தோம். நானும் வர்றேன்டி. தாத்தா அம்பு விட்டு உயரத்துல இருந்து பாம்பை என்னமா அடி என்னையும் கூட்டிட்டு போடி, எனக்கு ஆசையா இருக்குடி. பார்க்க பார்க்க அவ்வளவு அழகா இருக்குன்னு அடியே மாவுசைக்கு, என்னடி என்னமா ஆட்டுறாருன்னு பார்த்தேன். 10 அடிக்கு மாடியிலிருந்து மாவுசைக்கு பெண்ணாளுடைய பாம்பு விளையாட்டை பார்க்கலாம். ஆகட்டும் டி, வாங்கடி. குலக்குடியால் வெற்ற மகள் மாவுசைக்கு அழைத்துக் கொண்டு 10 அடிக்கு மாடியில் இருந்து சுடலேசனுடைய பாம்பு விளையாட்டை காட்டுகிறார். சபாய். மாவுசைக்கு பெண்ணால் மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய வைரக்கல் ஒளிவானது ஒளிவானது. மாயாண்டியுடைய முகத்தில் பளிச்சென மின்னல் ஒளி ஊர்ந்து பட்டது. என்னடா இது? இதுவே நோய்க்கில்லாத ஒளிவு எங்கிருந்து வருகிறது? அதானே. ஒளி வந்த திசை நோக்கி பார்த்தார். அழகு சிலை மாவுசைக்கு பார்த்தார். ஆஹா, இவள்தான் புலையின் பெற்ற மகளா? பார்த்து விட்டேன். சபாய். பிறவியத்தை களவெடுத்த செல்வன் கூட்டத்தை கண்டுவிட்டேன். உடனே 1000 முழ கம்பத்தை விட்டு இறங்கினார். ஆண்டி பண்டார கிழவன் வடிவம் எடுத்தார். ஆமா. மாந்திரவாதி பெரும்புலின் அரண்மனையிலே வந்து எப்படி பிச்சை எடுக்க வருகிறார்? ஆயல் போலவே அங்கங்கு தேடி, ஆளினை போலவே அங்கங்கு தேடி, அரணடி வாதத்தை காணாத ஆண்டிக்கு, அரணடி வாதத்தை காணாத ஆண்டிக்கு, அம்மா மாவிதைக்கு வயற் பசிக்கு உடல் கொதிக்கு கும்பி துடிக்கு ஏ அன்னம் போடம்மா அவிதைக்கு அமுது போடம்மா நீ அன்னம் போடம்மா அவிதைக்கு அமுது போடம்மா நீ அன்னம் போடம்மா மாவுசைக்கு அமுதம் போடம்மா, நீ அன்னம் போடம்மா மாவுசைக்கு அமுதம் போடம்மா. அம்மா தாயே பிச்சை என்று பிச்சை கேட்கிறார். மாவுசைக்கு பார்த்தாள். ஐயோ பாவம், இந்த பண்டாரம் தகப்பனை பற்றி தெரியாதவராக இருப்பார் போல இருக்கிறது.
7 அடுக்கு பானை இறக்கினாள். வர்ண பெட்டியில் வாரி வருகின்றாள் மலந்திரை. மாவுசைக்கு முன்வாசலுக்கு வந்தானா மாயாண்டி பின்வாசல வந்து பிச்சை கேட்கிறார். முன்னும் பின்னுமாக மாவுசைக்கு பெண்ணாளை அலைய வைக்கிறார். பார்த்தாள் மாவுசைக்கு, ஏ கிழட்டு பண்டாரம், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு? பிச்சை வாங்க வந்தவன் பிச்சை வாங்கி விட்டு போக வேண்டியதானே சனியனை, என்னை முன்னும் பின்னுமாக அலைய வைக்கிறாயே. மாவுசைக்கு சீக்கிரம் சொல்லு கேட்டு சனியனை. தாத்தா பிச்சைக்கா வந்தேன். அப்புறம் எதுக்கு வந்த? பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உன் கட்ட கேட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். ஏன் இந்த கட்டைக்கு என்ன குறைச்சல்? தாத்தா உன்னை சுடுகாடு வா வாங்கி சுள்ளக்கரை போவோங்க, இடுகாடு வா வாங்கி இருந்த இடம் எப்போ சனிய தொலைவான்னு எதிர்பார்க்க. தாத்தா நீ பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொன்ன வார்த்தை என் தகப்பன் பெருமுறை என் காதுல கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீ ஈயாக பிறந்தாலும் உன்னை இருதுண்டம் செய்வார், நீ காற்றாக பிறந்தாலும் உன்னை கண்டதுண்டம் செய்வார். ஏத்தி மாவுசைக்கு மாமன் பெரும்புலையன் வருவான், எப்போ வருவான்? மாமன் பெரும்புலையன் வருவான், வரட்டோ வருவான். அவன் மகளை மனம் முடித்து தருவான், எனக்கு மகளை மனம் முடித்து தருவான். என் மாமன் பெரும்புலையன் வருவான், இங்கே வருவான், இப்போ வருவான். எனக்கு மகளை மனம் முடித்து தருவான், எனக்கு மகளை மனம் முடித்து தருவான். தாத்தா எங்க அப்பா வந்தாருன்னா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்றியா? உங்க அப்பா எனக்கு தானே உன்னை இப்படி பெத்து வச்சிருக்கான். தாத்தா என்ன உனக்குன்னு அப்பவே எழுதி வச்சுட்டானே. இந்த தள்ளாத காலத்துல என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆமா பேத்தி, பேத்தி மாவுசைக்கு உன் மேல தாத்தாவுக்கு எம்போட்டு ஆசை தெரியும். எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடு என்று கேட்டார். ஆமா புலக்குடியாள் வெற்ற மகள் தண்ணீர் இல்லை என்று சொன்னார். அடியே மாவுசைக்கு ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை சொன்னால் எனக்கு கொடுப்பாயா? ஆகட்டும் தாத்தா. அடியே மாவுசைக்கு தாத்தா உன் தகப்பன் பெருமுறையனுக்காக சரி காராம்பசு பால் கறந்து வெள்ளித்தம்பில் 7 அரைக்குங்கள் வைத்திருக்கிறாயே தாத்தா, அதை கொண்டு வந்து கொடுத்தால் தாத்தா தாகம் தீர்ந்து விட்டு போவேன் என்றார். பார்த்தாள் மாவுசைக்கு, ஐயோ இந்த கிழட்டு பண்டாரம் யாரோ தெரியவில்லையே. மாவுசைக்கு யோசித்துக் கொண்டிருக்கும் போது மாயாண்டி பார்த்தார். அடியே மாவுசைக்கு, என்னை யாரென்று அறியாமல் ஆண்டி பண்டாரம் கிழட்டு பண்டாரம் என்று மோசமாக பேசினாயே. நான் கைலாசத்தில் பிறந்த உண்மையானால், தில்லைவனம் சென்று சுட்டபினம் என்றது உண்மையானால், 8 நாளையிலே உன்னை கற்பழிப்பேன், 8 நாளையிலே கற்பழிப்பேன் என்று மார்கட்டி சபதம் செய்து மாயமாய் மறைந்து விட்டார். உடனே பார்த்தாள் மாவுசைக்கு, ஐயோ கிழட்டு பண்டாரம் சொன்ன வார்த்தை பலித்து விட்டால் என்ன செய்வேன்? அழுத கண்ணும் சிந்தைவாக இருக்கும் போது பெரும்புலையின் சந்தையில் இருந்து வந்தான். நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாள். உடனே பெரும்புலையின் மகளுக்கு 7 அறை கட்டி 7 அறைக்கு இருப்பதற்கு தனியறை கட்டி ஈபோக வழியில்லாமல் எறும்பு போக வழியில்லாமல் கண்ணாடியாக அரண்மனை கட்டி வைத்திருக்கிறார். மாந்திரவாதி பெரும்புலையின் மகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும் போது மாவுசைக்கு பெண்ணால் 7 நாட்களாக விழித்திருந்தாள். 8வது நாளை இழந்து தூங்கிவிட்டார். சுடலை ஈசன் சொன்ன சபதப்படி அவளை கற்பழிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வர்றார். ஈ போக வழியில்லாமல் எறும்பு போக வழியில்லாமல் கண்ணாடியாக அரண்மனை கட்டியிருக்கிறார். சித்தெரும்பு ரூபம் கொண்டு சுவர் வழி கொண்டு வந்து மாவுசைக்கு பெண்ணாளை 8 நாளையிலே கற்பழித்தார். தெற்கே தலையும் வடக்கே காலுமாக படுத்திருந்தவளை வடக்கே தலையும் தெற்கே காலுமாக மாற்றி படுக்க வைத்துவிட்டு காரியத்தை கனகச்சிதமாக முடித்த மாயாண்டி எப்படி 7 அறைக்கு மேலே போனாரோ அதே மாதிரி 7 அறைக்கு மேலே வந்துட்டார். மாவுசைக்கு விடிந்து 8 மணி அளவு தூங்குறார். புலக்குடியாள் மகள் தூங்குவதை பார்த்து அடுகதவை தட்டினாள். கதவை தாழ்த்திறந்தாள் மாவுசைக்கு. மகளுடைய அலங்கோலத்தை பார்த்து புலக்குடியாள் மகளை மாவுசைக்கு என்ன நடந்ததம்மா என்று அழுது புலம்பும் போது மாவுசைக்கு பெண்ணாள் கண்ணாடியின் முன்னே நின்று தன்னுடைய உருவத்தை பார்த்தாள். பெரும்புலையை பார்த்து எப்படி புலம்புகின்றாள்? எந்தகப்பா பெரும்புலையா என்ன மோசம் வந்தனடா, கண்டாள பண்டாரம் சொன்ன வார்த்தை வலித்திட்டதே, கண்டாள பண்டாரம் சொன்ன வார்த்தை வலித்திட்டதே, கண்டாள பண்டாரம் கண்டாள பண்டாரம் சொன்ன வார்த்தை வலித்திட்டதே, பண்டாரம் சொன்ன வார்த்தை பலித்திட்டதே, என்ன செய்வேன் என்றப்பா ஏற்றதொரு உன் மகள் நான், என்ன செய்வேன் என்றப்பா ஏற்றதொரு உன் மகள் நான், என்ன செய்வேன் என்றப்பா என்ன செய்வேன் என்றப்பா ஏற்றதொரு உன் மகள் நான், தலைமகள் கற்பொழிய தானினி
உனக்கு மையதற்கு தமிழதற்கு மண்ணை விட்டு புதைத்து விடு. பொல்லாத உலையன் என்று வேறு விற்று வாழ வேண்டுமா? குலக்குடியாள் பெற்ற மகள் அழுது புலம்பினாள். மகளையும் அவசைக்கு நீ பயப்படாதம்மா, உன்னை கற்பழித்த அந்த கொடிய தெய்வத்தை நான் வெகு சீக்கிரம் பிடித்துக் கொடுக்கிறேன். மகளுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறான். மாவுசைக்கு பெண்ணாள் சுடலை இதன் முன்னியத்திலே 1 மாதமாகி 2 மாதமாகி 9 மாத கர்ப்பிணியாக இருக்கும் போது ஈத்தமிழா பட்டணத்திலே 7 வீட்டு மலையரசரும் 8 வீட்டு மலைப்பிள்ளையரும் காக்காட்சி மலையிலே கண்ணாடி சோலையிலே ஏற்ற வலியமார்கள் பயிர்கள் வைத்திருக்கிறார்கள். வலியமார்கள் வைத்திருக்கக்கூடிய பயிர்விளையை சுடலை ஈசன் காடு சுற்றி வேட்டையாட வந்தவர் பார்த்தார். இந்த பயிர்விளையை அளித்தோமானால் பெரும்புலையின் ஈவிலக்க வருவான், பெரும்புலையை சந்திக்கலாம், அவன் மகளை பறிவாங்கலாம். இந்த எண்ணம் கொண்ட சுடலை ஈசன் பயிர்விளைகளை அளித்து அநியாயம் செய்கிறார். பழியமார்கள் எல்லாம் பார்த்தார்கள். பூச்சிகள் பயிர்வெளிகளை அழிப்பதை பார்த்தவுடனே மாந்திரவாதி பெரும்புலை ஈவிலக்கு அழைத்து வருகிறார்கள். மாந்திரவாதி பெரும்புலையின் ஈவிலக்கு வர வேண்டும் என்று புறப்பட்ட போது தன் மனைவி அழைத்தார். உலக்குடி திருசுலவை எடுத்து வா, சிதம்பர சக்கரத்தை எடுத்து வா, பயிற்சிமனை எடுத்து வாடி என்று மங்கைக்கு கட்டளையிட்டார். உலக்குடி பார்த்தாள். சுவாமி, இன்று நீங்கள் மலங்காவுக்கு போகவே கூடாது. நான் பொல்லாத கனவு கண்டிருக்கிறேன். நீங்கள் ஈவிலக்கு சென்னை இடத்தில் இந்த கொடிய தேவாதை உங்கள் கையில் இருந்த திருசுலவை பிடுங்கி உங்களை விட்டோடு அடிக்க கனவு கண்டேன். ஒரு மகள் மாவுசைக்கு பெண்ணாளை நரபலி கொடுக்க கண்டேன். இன்று போகாமல் நாளை போகலாம் என்று அழுது விளம்பும் போது எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் மாந்திரவாதி மலங்காவு புறப்பட்டு வந்தார். பழியமார்கள் பெரும்புலையின் கட்டளைப்படி அத்தனை பொருளையும் வாங்கி வைத்து எதிர்பார்த்திருக்கிறார்கள். மாந்திரவாதி பெரும்புலன் ஈவிலக வேண்டுமென்று திருசுலை எடுத்தான். திருநாற்றி மேலே பரப்பினார். சிதம்பர சக்கரம் என்று அஞ்சன மை போட்டு ஆராய்ந்து பார்க்கும் போது சுடலையீசன் எப்படி தென்படுகின்றார்? அங்கு இங்கு ஓடுகின்றார். ஆனை போலி அதிருகின்றார், பூனை போலி வழங்குகின்றார். தெளிவாழ்கிறான். பார்த்தானே மாந்திரவாதி பார்த்தாரே மாந்திரவாதி படுபாவி தேவாதை. தேவிரும்புலையா, நான் இருக்கக்கூடிய மலங்காவுக்கான ஈவிலக்கு வந்தாய். என்னை உயிரோடு விட மாட்டேன். அவர் கையில் வைத்திருந்த சிறுசலவை பிடுங்கி ஓங்கி செவிட்டோடு அடித்தார். அடிபட்ட வெறும்புலை அறுத்தலையிலே சாய்ந்தார். அட சண்டாள தெய்வமே, நீ யார்? என்னை எதற்காக இப்படியெல்லாம் தொந்தரவு செய்கிறாய்? உனக்கு வேண்டும் என்பதை கொடுக்கிறேன். அத்தனையும் பெற்றுக்கொண்டு அண்ணனும் தம்பியும் இருக்கலாமே. தேவிரும்புலையா, அண்ணனும் தம்பியுமாக இருக்க வேண்டுமா? இந்த மலங்காவிலே எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். கொடுப்பாயா? மாயாண்டி சுடலையீசனுக்கு மாந்திரவாதி பெரும்புலையன் அந்த மலங்காவிலே ஊட்டு போட்டு குடைத்தான். 8வது வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி உச்சியிலே கும்பகலசம் வைத்து உச்சி மாலை சாற்றினார். கருணை ஒருவரனே, கரும்பன்றி ஒருவரனே, அத்தனை பலிகளையும் முத்தனை ஆண்டி என்ன சொல்லுகின்றார்? தேவிரும்புலையா, இந்த பலிகள் எல்லாம் எனக்கு ஏற்காது. எனக்கு நரபலி வேண்டும். ஒருவனுக்கு ஒரே மகளாத்தான் இருக்கணும். தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும், பிள்ளை சூரியாக இருக்க வேண்டும். 9 மாத கர்ப்பிணியை கொண்டு வந்து நீ எனக்கு ஊட்டு போட்டி கொடுத்தையானால் 3.25 நாளைக்கு உன்னுடைய சிமிழுக்குள் அடிபடுவேன். உன் வீட்டில் இருக்கிறாளா நீ பெற்ற மகள் மாவுசைக்கு, அவளை கொண்டு வந்து எனக்கு வழிகொடு. பிச்சைக்கு வந்தேன், உன் பெண்மகளை கண்டேன். கஞ்சி வாங்க வந்தேன், நீ பெற்ற கண்மணியை கண்டேன். தேவிரும்புலையா, எனக்கு நேரம் தவறுகிறது. உன் மகளை கொண்டு வந்து ரெஞ்சிகேரி பலிகொடு என்றார். திரும்பும் மகள் பெரிதல்ல, மந்திரம்தான் பெரிது என்று மகளை அழைக்க வேண்டும் என்று வந்தார். மகளையும் அவுசைக்கு நம்முடைய மலங்காவிலே நம்முடைய குலதெய்வத்திற்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கிறேன். நீ அந்த காவுபூதி வார்த்தையானால் அழகான கண்மணியை பெற்றெடுப்பாய். அப்பா, 9 மாத கர்ப்பிணியாகப்பட்ட நான் ஊட்டு பூதி பார்க்கலாம். நான் காவுபூதி பார்க்க வேண்டாம், எனக்கு கண்மணியும் பிறக்க வேண்டாம். வரமாட்டேன் என்றாள். உடனே மாந்திரவாதி அஞ்சன மையெடுத்து அருமைகள் நெற்றிகளை அணிந்தார். வரமாட்டேன் என்று சொன்ன மகள், அப்பா நான் வருகிறேன் என்று புறப்பட்டார். தண்டியில் அலங்கரித்து தலைமகளை அழைத்து வந்தார். மகளையும் அவசைக்கு, நீ ஈரத்திலிருந்து பார்த்தால் உன்னை ஈரடலுக்கு ஆகாதம்மா. உனக்காகவே பரன் கட்டி வைத்திருக்கிறேன். அந்த பரன் மீதிருந்தே நீ தெய்வத்தை தரிசிக்கலாம். மகளை பரன் மீது அமர வைத்துவிட்டு கத்தாளனார் கிழித்து வந்து மகள் கைகால்களை கட்டுகிறார். மாந்திரவாதி பெரும்புலையின் பெற்றெடுத்த மாவுசைக்கு எப்படி புலம்புகிறாள்? எந்த சண்டாளா என்ன மோசம் செய்ய போறா? எந்த ஒரு தேவா
பெண்ணாக பிறக்கும் முன்னால் மண்ணாக பிறந்திருந்தால் மகிமை கிடைத்திருக்குமே. ஆமா. எந்த ஆயுள் கண்டாளே அவளுடைய வயிற்றிலே நான் கருவாக சனிக்கும் போது கருமருந்தை தின்றாளில்லை. கருவாக சனிக்கும் போது கருமருந்தை தின்றாளில்லை. உருவாக சனிக்கும் போது உருமருந்தை தின்றாளில்லை. உருவாக சனிக்கும் போது உருமருந்தை தின்றாளில்லை. உருவாக தணிக்கும் போது ஒரு மருந்தை தின்றாளில்லை. உருவாக தணிக்கும் போது ஒரு மருந்தை தின்றாளில்லை. ஆணென்றும் பெண்ணென்றும் பெண்ணான எடுக்கலையே பெண்ணான எடுக்கலையே பிள்ளை முகம் பார்த்தலையே அப்பா பெண்ணான எடுக்கலையே பிள்ளை முகம் பார்க்கலையே பெற்றான் எடுக்கலையே பிள்ளை முகம் பார்க்கலையே. பெற்றான் எடுக்கலையே பிள்ளை முகம் பார்க்கலையே. எந்ததப்பா தண்டாளா ஆணென்றும் பெண்ணென்றும் பெற்று எடுத்து என் பிள்ளை முகம் பார்க்கும் முன்னே நான் பார்க்க முன்னே எந்த ஒரு தெய்வத்திற்கோ என்னை ஊட்டு பூஜை கொடுக்க துணிந்து விட்டாயே. என்னை கொண்ட 8ஆம் நாளில் ஆமா. உன்னுடைய கோட்டையில் எள்ளும் குறுக்கும் இறந்து முளைக்கும் வளர்ந்து முளைக்கும் கொள்ளிக்கு பிள்ளையற்று கொடி முடிந்து போவாயடா. அழகா போவேடா. அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா. அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா. பதறுதடா வேணியெல்லாம் படுவாவி விரும்புலையா. பதறுதடா வேணியெல்லாம் படுவாவி விரும்புலையா. அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா. அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா. வாழை எருவாளை பார்க்கும் போது ஆமா. பதறுதடா அமையெல்லாம் அழுது புலம்பினாள். சரி. மந்திரவாதி மகள் என்று கூட பார்க்காமல் கத்தாளினாரால் கைகால்கள் இறுக்கி கட்டினான். பெரிய தலைவாளை இலை விரித்தான். மாயாண்டி சுடலை ஈசனை அமர வைத்தார். அடே விரும்புறியா? கையிலே பாலை எருவாளை எடுத்தான். மகளுடைய நெஞ்சு கீறினான். ஆமா. ஈரக்குல தாமரக்காய் எடுத்து வைத்தான் மாயாண்டிக்கு. சபா. கர்ப்பத்தை கீறி மாவோடு கொடியோடு மகளை எடுத்து வைத்தார். சுடலை ஈசன் மாவுசைக்கு பெண்ணாளை பலியேற்றார். அடே விரும்புலையா, உன் கட்டளைப்படியே உன் மகளை எனக்கு ஊட்டு பூஜை கொடுத்து விட்டாய். 3.25 நாளிகைக்கு உன்னுடைய சிமிழுக்குள் அடிபடுகிறேன். மாந்திரவாதி சிமிழில் மாயாண்டி அடைபட்டார். அடைபட்ட சிமிழை பெரும்புலையின் நீலகண்ட இடத்திலே கொண்டு தாழ்த்துவிட்டு அரண்மனைக்கு வர்றான். வேகமா வர்றான். இங்கு புலக்குடியால் தண்ணீர் எடுக்க வேண்டும் வந்து நீலகண்ட இடத்திலே வந்து தண்ணீர் கோருகிறாள். மாயாண்டி அடைபட்ட சிமிழ் குடத்து தண்ணீருக்குள்ளே வந்துவிட்டார். தண்ணீர் குடத்தை இறக்கினாள். தன் கணவனுக்கு சாதம் வைத்தாள். சரி. படுவாவி ஒருவாய் சாப்பாடு கூட சாப்பிட்டிருக்க மாட்டான். இது கூட மொந்து வைக்கல. குடத்துக்குள் வந்த சிமிழ் குடத்தை விட்டு துள்ளி வெளியே வந்து விழுந்தது. பார்த்தான் மந்திரவாதி. ஐயோ, அங்கு தாழ்த்து விட்டு வந்த பொல்லாத தேவாதை இங்கு வந்து விட்டானே. அதானே. 3.25 நாளில் என்ன கழித்தால் மோதம் நடக்கப் போகிறதோ என்று கால்கைகள் எல்லாம் நடுநடுங்கினான். ஆமா. அந்த சிவளை எடுத்தான். கட்டுப்பொட்டியில வச்சு கட்டினான். இறுதி கட்டினா. உயரத்தை கட்டி தூக்கிட்டான். 3.25 நாளில் வெடித்தது. சிவில் அதுவும் வெடித்திட்டது. சீறி பாய்ந்த மாயாண்டி பொல்லாத புலையனையும் பேயாண்டி பலியேற்ற திரவியத்தை களவெடுத்த கல்வனையும் கருவறுத்தா மந்திரவாதி வம்மூசத்தை மாயாண்டி கருவறுத்தா மாயாண்டி கருவறுத்தா. திரவியத்தை களவெடுத்த கல்வன் கூட்டத்தை கருவறுத்த மாயாண்டி ஆமா. அங்கிருந்து புறப்பட்டார். புறப்பட்டு பகவதியால் இடத்திற்கு வந்தார். சரி. அம்மாவதி, என்னுடைய காவலிருந்து திரவியத்தை களவெடுத்த கல்வனை கருவறுத்து விட்டேன். உன்னுடைய திரவியத்தை உலகத்திலே ஒப்படைத்து விட்டேன். இதுவரை உனக்கு மகனாக இருந்தேன். இனி வணங்குவோருக்கு தெய்வமாக காட்சியளிக்கப் போகிறேன். பகவதிடத்திலே விடைபெற்றார். மாயாண்டி எங்கே புறப்பட்டு வருகிறார்? இங்கே புறப்பட்டு வருகின்றார். குபுகுவென்று அருவி விழும் குற்றாலம் தீர்த்தமாடி நாகரையும் உள்வாய்மடி அடிபணிந்து அங்கிருந்து பயணமானார். அகழகு சுடலை கண்ணே அங்கிருந்து பயணமானார்.
செல்வச் சுரப்போடு தாயும் மகனுமாக சிறப்பாக காவல் காத்து வாழ்ந்து வாரார்.